பிரைஸ் அலாட். புனித வெள்ளினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். புனித வெள்ளியா என்ன அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியும் மனிதர்களையும் படைத்த இறைவன் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை மனிதன் கையில் கொடுத்தார். ஆனால் மனிதன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்துக்குள்ளாகிட்டான். பாவத்துக்குள்ளான மனிதனுக்கு மரணமும் நரகமும் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அந்த மரணத்திலிருந்தும் அந்த நித்திய நரகத்திலிருந்தும் மனுக்குலத்தை மீட்பதற்காக அந்த படைத்த இறைவனே மனித உருவில் இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மனுக்குலத்துடைய மொத்த எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காகவும் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்தனால தான் ஈஸ்டராக நம்ம நினைவு கூர்ந்து அதை நம்ம அனுசரிக்கிறோம். அந்த பாடு மரண அந்த நிகழ்வை தான் இந்த புனித வெள்ளியாக நம்ம அனுசரிக்கிறோம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்களை தங்களுடைய நங்களுக்கும் தேவனுக்குமான அந்த உறவை மேம்படுத்தி கொள்வதற்காக விரதம் இருந்து, அதாவது உபவாசம் இருந்து இந்த நாட்களை அனுசரிப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வெறுமனே கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் மரிக்கலை. அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச அந்த கடவுள், நம்மளையும் மனிதர்களாகிய நம்மளையும் அந்த படைச்ச கடவுள் இந்த பூமியில் இருக்கிற மொத்த மனுக்குலத்தோட மீட்புக்காகவும் ரட்சிப்புக்காகவும் தான் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இதை நினைவு கூறும் வகையாக தான் இந்த புனித வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை நம்ம சபைகளில் என்ன பண்ணுறாங்க, அனுசரிக்கிறாங்க. பைபிளில் இருந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது நம்ம பாவிகளாக இருக்கும்போது பாவிகளாகி இருந்த அந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக அந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்து அவர் மூலமாக நம்மளுக்கு மீட்பும் நித்திய ஜீவனும் அந்த நரகத்திலிருந்து மீட்பும் பரலோக வாழ்வுக்கு போகிறதற்கான வழியும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்கார். இதை தான் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இதை பார்த்துட்ருக்க கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் சரி, எல்லாருக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த பூமியில் பிறந்த மனுஷன்லேருந்து இந்த கடைசி நாளில் இப்போ பிறந்த இன்றைக்கி இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனித அவதாரத்தில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டுக்கிட்டார். இதுக்கப்புறம் நம்ம பாவத்துக்காக பலி செலுத்துவோ மற்ற எந்த காரியங்களையோ செய்யவில்லை. அந்த இயேசப்பாவை நம்ம முழு மனசோடு ஏற்றுக்கிட்டு நம்ம வாழும்போது நம்ம அந்த நரகத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகம் போகிறதுக்கான வாழ்வு நமக்கு கிடைக்கும். பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட், சேவ் யுவர் ஃபியூச்சர்.